சாந்தமும் பூணும் சந்தனக் குழம்பும் தடமுலைக்கு அணியிலும் தழலாம் போந்த வெண்திங்கள் கதிர்சுடமெலியும் ஒருகடல் புலம்பிலும் புலம்போம் மாண்டலன் மேனி வண்ணமும் பொன்னாம் வளைகளும் இறை நில்லா எந்தன் ஏந்திழை இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடையந்தை எந்தை பிரானே ஓதிலும் உன்பேரண்டி மற்றோதாள் உருகும் நின்றிரு ஒரு நினைந்தே காதன்மை பெரிதே கையறவுடைய கயநெடுங்கண்துயில் மறந்தாள் பேதையேன் பேதை பிள்ளமை பெரிதே தெள்ளியல் வள்ளி நுண்மருங்கள் ஏதலர் முன்னா என் நினைந்திருந்தாய் இடையந்தை எந்தை பிரானே. ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயிலாகும். இது 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையிலிருந்து புதுச்சேரி வரை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் கோவளம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் திருவிடந்தை என்னும் கடற்கரை கிராமத்தில் அமைந்திருக்கின்றது. மூலவர் நித்திய கல்யாண பெருமாள் அகிலவல்லி தாயார் ஆவார். மூலவரின் சன்னதிக்கு வலதுபுறத்தில் கோமலவல்லி தாயாருக்கு ஒரு சன்னதியும் உண்டு. இடதுபுறத்தில் ஆண்டாளுக்கு ஒரு தனிச்சன்னதியும் உள்ளது. திருவரங்க பெருமாளுக்கும் ஒரு தனிச்சன்னதி இருக்கின்றது. சர வரலாற்றின்படி மூலவர் நித்திய கல்யாண பெருமாளான மகாவிஷ்ணு தினம் ஒரு பெண்ணாக வருடம் முழுவதும் திருமணம் செய்ததாகும். அதனாலேயே மூலவர் நித்திய கல்யாண பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்கின்றது ஒரு வழக்கு. ஒரு ஸ்தலத்தில் வழிபட்டால் வீட்டினையும் கட்டிவிடலாம், கல்யாணத்தையும் நடத்திவிடலாம். அந்த பெருமையை தாங்கி நிற்பதுதான் இந்த திருவிடந்தை திருத்தலம் ஆகும். இரண்டுமே பலருக்கு சிரமமான விஷயம். ஆனால் ஒரு தலத்தில் வழிபட்டால் இந்த இரண்டையும் நடக்கக்கூடும் என்றால் அது அந்த பெருமைதானே. திரேதாயுகத்தில் மேகநாதன் என்ற அசுரனின் மகனாகிய பலி சக்கரவர்த்தி தேவர்களை எதிர்த்து போரிட்டார். அந்த பாவம் நீங்க அசுரகுல காலநல்லூர் என்னும் பகுதியில் தவமிருந்து பெருமாளை வழிபட்டார். மகாவிஷ்ணு ஆதிவராகர் ரூபத்தில் பலி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்து அவனது பாவங்களை போக்கி அருளினார். பின்னர் பலியின் விருப்பத்திற்கேற்ப அங்கேயே திருக்கோயில் கொண்டார். அது முதல் அந்த ஸ்தலம் வராகபுரி என்று ஆனது. காலவ முனிவர் என்பவர் தமது இல்லறத்தின் பயனாய் தனக்கு பிறந்த 360 பெண் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டி வராகபுரிக்கு வந்தார். 360 பெண்களும் குழந்தைகளும் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கியதுடன் வராகமூர்த்தியிடம் மிகுந்த பேரன்பும் கொண்டு திகழ்ந்தனர். தனது பெண்களுக்கு உரிய வயது வந்ததும் தன் பெண்களை மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ளுமாறு வராகமூர்த்தியிடம் வேண்டினார் காலவ முனிவர். அதற்காக கடுமையான ஒரு தவமும் இருந்தார். ஒரு நாள் வராகப் பெருமாள் பிரம்மச்சாரியாக வந்து காலவ முனியின் வேண்டுதலை ஏற்று தினமும் ஒரு பெண்ணாக 360 நாட்களில் அனைவரையும் மனம் புரிந்து கொண்டார். கடைசி நாளன்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க 360 பெண்களையும் ஒன்றாக சேர்த்து அகிலவல்லி என்னும் ஒரு பெண்ணாக்கினார்.
பின்னர் அந்த பெண்ணை தனது இடது பக்கத்தில் வைத்துக்கொண்டு கருவறைக்குள் சென்று ஆதிவராகமூர்த்தியாய் அதுவும் லட்சுமி வராகராய் சேவை சாத்தள்ளினாள். வராகபுரியில் ஆலய கருவறையில் ஆதிவராக பெருமாள் அகிலவல்லி தாயாரை தாங்கிய வண்ணம் அதில் வராக பெருமாளின் ஒரு திருவடி பூமியில் பதித்தும் மற்றொரு திருவடியின் கீழ் ஆதிசேஷம் அவரது மனைவியும் உள்ளார்கள். இங்கு கருவறையில் வராக பெருமாள் தமது இடது காலை மடித்து இடது மடியில் அகிலவல்லி நாச்சியாரை தாங்கி அருள்கின்றார். இறைவனின் வலது மேற்கரம் சக்கரமும் இடது மேற்கரம் சங்கும் தாங்கியிருக்கிறது. கீழ் இடக்கரம் அகிலவல்லி தாயாரின் திருவடியை தூக்கிய வண்ணமும் கீழ் வலது திருக்கர அகிலவல்லி தாயாரை அணைத்தபடியும் இருக்கின்றது. ஆலய உள்சுற்றத்தின் கோஷ்டத்தில் விநாயகரும் வைஷ்ணவியும் எழுந்தருளி உள்ளார்கள். 12 ஆழ்வார்கள், மணவாள மாமனிகள், ராமானுஜர் சந்நிதிகளும் இங்கே இருக்கின்றன. வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தவறாமல் நீங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீலக்ஷ்மி வராகம் ஸ்ரீலக்ஷ்மி வராகம் वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहं 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 वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलभूदेवी स्तुतिपात्रम् नीलमेघजय श्यामलगात्रम् नीलभूदेवी स्तुतिपात्रम् नीलकण्ठ शिवगुरुगुगमित्रम् नीलकण्ठ शिवगुरुगुगमित्रं निखिलभक्तजनभयातितात्रं श्रीलक्ष्मी वराहम् नीलकण्ठ शिवगुरुगुगमित्रं निखिलभक्तजनभयातितात्रं श्रीलक्ष्मी वराहम् वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहम् मङ्गलालया भोगी नूतपतं मङ्गलालया भोगी नूतपतं पुङ्गवबुध जननतं वेदनूतं मङ्गलालया भोगी नूतपतं पुङ्गवबुध जननतं वेदनूतं शङ्करप्रियकारं शङ्करप्रियकारं कुबेरप्रतिष्ठितं शङ्करप्रियकारं कुबेरप्रतिष्ठितं
शङ्खचक्रधरं कृपाकरं शङ्करप्रियकरं कुबेरप्रतिष्ठितं शङ्करप्रियकरं कुबेरप्रतिष्ठितं शङ्खचक्रधरं कृपाकरं पङ्कजासन प्रमुखसेवितं पङ्कजमुखभार्गवी भावितं पङ्कजासन प्रमुखसेवितं पङ्कजमुखभार्गवी भावितं அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.